டிவிகே கவர்மெண்ட் தங்களோட 100வது நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டை பத்தி தமிழ்நாட்டுக்குள்ள பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. சரி, கொஞ்சம் வித்தியாசமா தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த கவர்மெண்ட்டை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம சோசியல் மீடியாவை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா அங்கதான் சீனே இருக்கு. दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि इस पैसे की जरूरत भगवान को नहीं. மந்திரவாதி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்கள்லயும் உண்டியல் இருக்குல்ல, அந்த உண்டியல்ல விழுற காசெல்லாம் கஷ்டப்படுற மக்களுக்காக ஸ்கூல்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுக்க சொல்லி விஜய் தளபதி வந்து உத்தரவு போட்டாராம். ஏக்கா மந்திரவாதி அக்கா, எங்களுக்கே தெரியாத டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேக்கா. விஜய் எப்பக்கா அப்படி வந்து உத்தரவு போட்டாரு? இந்த விஷயம்லாம் அச்சுராச்சா நயினாரு தமிழிசை அக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுல விஜய் செய்யவே செய்யாத நடக்கவே நடக்காத விஷயங்கள் எல்லாம் விஜய் தளபதி செஞ்சுட்டாருன்னு சொல்லி நார்த் இந்தியால ஃபேக் நியூஸா போட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. தாவேக கவர்மெண்ட் 100 நாளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு இந்த கவர்மெண்ட்டை பத்தி. கரப்ஷன் முழுமையா ஒளிஞ்சிருச்சு, வாட் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து கரண்ட் பில் அதிகரிச்சிருச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சுன்னு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் அதிகமா வந்து இருக்கு. இது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம். சரி, வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாதான் இந்த மந்திரவாதி அக்கா மாதிரி நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம். நீங்களே பாருங்களேன். पुलिस को खुली छूट है कि वो एनकाउंटर कर सकते हैं, उन पर कोई भी जांच या कार्यवाही नहीं होगी. இந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல யாராவது பெண்கள் மேல கை வச்சாங்கன்னா, பெண்களை அபியூஸ் பண்ணாங்கன்னா அந்த குற்றவாளியை விசாரிக்கவே வேணாமா, விசாரணையே இல்லாம உடனடியா அவரை வந்து சுட்டு தள்ளுறதுக்கு, என்கவுண்டர் பண்றதுக்கு வந்து போலீஸுக்கு வந்து விஜய் தளபதி வந்து உத்தரவிட்டு இருக்கிறாராம். பெண்கள் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது அவன் கையை எல்லாம் அவனது தலையை, அந்த பாகுபலி டைலாக் அப்படி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு ரீல்ஸா மாத்தி விஜய் தளபதிக்காக போட்டிருக்காரு. தேவைக்க மாவட்ட செயலாளர், தேவைக்க எம்எல்ஏன்னு ஒரு சில பேர் மேல கூட அந்த பாலியல் புகார்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்கவுண்டர் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். जियो सिम के रिचार्ज का दाम 1 रुपया भी बढ़ा तो हमारे पूरे तमिलनाडु में जियो का सिम ही बैन कर देंगे. அடுத்து இந்த நண்பி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாக்குறதுக்கு ஏஐ பொண்ணு மாதிரி இருக்கும், மாதிரிலாம் இல்ல, ஏஐ தான். அந்த பொண்ணு ஏஐ பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. விஜய் தளபதியோட ஒரு முடிவு வந்து மோடியோட நண்பரான அம்பானியவே வியர்க்க வச்சிருச்சான். என்ன முடிவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து ஜியோ சிம்மோட அந்த ரீசார்ஜ் கட்டணங்கள் இருக்குல்ல, அதை ₹1 உயர்த்தினா கூட தமிழ்நாட்டுல வந்து ஜியோ சிம்மை தடை பண்ணிடுவோன்னு விஜய் தளபதி வந்து அம்பானியை போய் மிரட்டிட்டு வந்துட்டாராம். அதை வந்து அவ்வளவு மாசம் வந்து பிஜிஎம் போட்டு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, எப்போ போய் மிரட்டியிருப்பாருன்னு பார்த்தா, யாருக்கும் தெரியாம நைட்டா சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சி மும்பைக்கு போய் அம்பானி வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா இருந்துக்க பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருப்பாரோ. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. பாய் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. तमिलनाडु के अंदर डीजल और पेट्रोल के अंदर एथेनॉल मिलाकर बेचा तो याद रखना मैं अपनी स्टेट के टैक्स का 1 भी रुपया आपको नहीं दूंगा. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை வித்தா மத்திய அரசுக்கு ₹1 கூட வரி கட்ட மாட்டேன்னு விஜய் தளபதி வந்து மோடியை பார்த்து கண்ணுக்கு கண் பார்த்து வந்து மிரட்டிட்டு வந்துட்டாராம். அது அவ்வளவு கூஸ் பம்ஸா வந்து பாய் வந்து சொல்லியிருக்காரு. மோடியவே மிரட்டின விஜய் தளபதி சொல்லியும் நம்ம ஊர்ல எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்கிறாங்கன்னா என்ன தைரியம் இருக்கும்? இருக்கடா, அண்ணன் கிட்ட சொல்றேன், பெட்ரோல் பங்க்லாம் பத்திக்கும். அடுத்து இதை விடலாம் ஹைலைட்டா ஒண்ணு பாருங்க. प्राइवेट स्कूल के टीचर की होती है उतनी कर देनी चाहिए, क्योंकि प्राइवेट स्कूल के टीचर को सिर्फ 10 से 12 हजार रुपए की सैलरी मिलती है. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து 12,000 சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப நல்ல பாடம் நடத்துறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்படி பாடம் நடத்துறது இல்லையா. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோட சம்பளத்தை 60,000 70,000 இருந்து வெறும் 12,000 வந்து விஜய் தளபதி வந்து குறைச்சிட்டாராம். இதெல்லாம் கேட்டா விஜய் தளபதியே காண்டாயிருவாருங்க. இதெல்லாமே ஒரு சாம்பிள் தாங்க, இது மாதிரி நிறையவே இருக்கு. குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, 1989 தமிழ்நாட்டுல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காக பஸ்பாஸ் திட்டத்தை வந்து அப்போதைய முதல்வர் கருணாநிதி வந்து அறிமுகப்படுத்திட்டாரு. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி, ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஸ்கீமை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ நார்த் இந்தியன் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட எல்லா பசங்களுக்கும் பஸ் வந்து ஃப்ரீ, பஸ்ல வந்து ஃப்ரீயா பயணிச்சுக்கலான்னு விஜய் தளபதி தான் முதல்ல உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு ரீல்ஸை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதான் ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட் செய்யறது போல. இப்படி டிசைனா ஃபேண்டசியா ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ரீல்ஸுமே பெரும்பாலான ரீல்ஸ்கள் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல ஒரே ஸ்டோரியை சொல்ற ரீல்ஸ்களா வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா,
தமிழ்நாடு வந்து தங்களுக்கான முதலமைச்சரை மட்டும் தேர்ந்தெடுக்கல, தங்களுக்கான தளவிதியவே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறாங்கன்னா, விஜய் தளபதி மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு பிஎம் ஆகணும்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃபேக் நியூஸ் வந்து அசால்ட்டா வந்து சொறி விட்டுறாங்க. ஸோ இதான் வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு. இதை ரொம்ப மைன்யூட்டா ஓட் பேங்க் வைஸா பிரிச்சு செய்யறதையுமே பார்க்க முடியுது. இப்ப தலித் மக்களோட வாக்குகளை குறி வச்சு அதுக்கு எப்படி வந்து ரீல்ஸ்களை பரப்புறாங்க, பொய் செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அம்பேத்கரோட சிலை மேல யாராச்சும் தாக்குதல் நடத்தினாங்க, அதை உடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் அபராதம், 1 வருஷம் ஜெயிலு, அப்புறம் அவங்க குடும்பத்துல யாருமே வந்து அரசு வேலைக்கு போகவே முடியாதான். இப்படி ஒரு கடுமையான உத்தரவு வந்து விஜய் தளபதி வந்து போட்டுட்டாராம். இது வந்து தலித் மக்களை குறி வச்சு இப்படி போகுதா. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸை குறி வச்சு வீடியோஸ் வந்து பரப்பப்படுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மத குருமார்களுக்கு மாச சம்பளம் வந்து விஜய் தளபதி வந்து அரசு சார்பில் கொடுக்குறாராம். அதே மாதிரி மசூதிகளுக்கு வந்து இலவசமா கரண்ட் கொடுக்குறாராம். ஸோ இப்படி வந்து முஸ்லிம் மக்களை குறி வச்சு வந்து இப்படியான ரீல்ஸ்கள் அதிகமா பரப்பப்படுது. இன்னும் டீப்பா போய் தமிழ்நாட்டுல வந்து விஜய் தளபதி வந்து பசுவதை தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாராம். அதனால பக்ரீத்துக்கு பசுமாடை வெட்டினீங்க அப்படின்னா ஜெயில தூக்கி போட்டுருவாராம். இது வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவாவை நம்புற மக்களை வந்து குறி வச்சு இந்த மாதிரியான ரீல்ஸ்களை பரப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு எப்பவுமே வந்து அரசியல் மேல எப்படி வெறுப்பு வரும்னா, லஞ்சம் ஊழல் நிறைஞ்சதுதான் அரசியல்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வரும் இளைஞர்களுக்கு. அதை குறி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க யாராவது ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா அவரை பத்தின விவரங்களை முதல்வர் விஜய் தளபதியோட வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பணும் அப்படின்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பாராம். ஸோ அதுக்காக புகார் கொடுத்தவருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் சன்மானமாகவும் கொடுக்கப்படுமா. இப்படி செக்ஷனா பிரிச்சு மைன்யூட்டா பொய் செய்திகளை பரப்புறத பாக்குறப்ப இதெல்லாம் ஏதோ ஆர்கானிக்கா நடக்கிற மாதிரியே தெரியல. கடைசியா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம்பெயினை நம்ம எப்போ பார்த்துருப்போம்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்களை பிரதமரா வந்து முன்னிறுத்தி குஜராத் மாடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு மாடலா வந்து முன்னிறுத்தப்பட்டுச்சு. குஜராத்தை பத்தி நிறைய இதே மாதிரி ஃபேண்டசியான கதைகள், எக்கச்சக்கமான கதைகள் வந்து இந்தியா முழுக்க பரப்பப்பட்டுச்சு. அது பாமர மக்கள் வரைக்கும் வந்து போய் சேர்ந்துச்சு. பர்சனலா சொல்லணும்னா, என்னோட 10th டீச்சர், நான் 10th படிக்கிறப்ப என்னோட ஸ்கூல் டீச்சர் ஒரு கதை சொன்னார். என்ன சொன்னார்னா, குஜராத்ல வந்து எங்கேயுமே மதுபானமே கிடைக்காதான், அங்க வந்து மதுபானம் தடை செய்யப்பட்டுருச்சு. அதே மாதிரி அங்க வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கு போட்டு ரோட்ல கூட துப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து குஜராத் கிளீன் ஆயிருச்சு. அதனாலேயே நான் ஒரு தடவை குஜராத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட 10th கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ்ல வந்து சொன்னாரு. ஸோ அது அப்ப கேட்கிறப்ப எனக்கே வந்து பயங்கர வியப்பா இருந்துச்சு. ஆனா நம்ம கொஞ்சம் பெருசாகி வளர்ந்து இந்த செய்திகள் எல்லாம் படிக்கிறப்பதான் அப்படி ஒரு கேம்பெயின் வந்து முன்னிறுத்தப்பட்டதுக்கு பின்னாடி வந்து மோடிக்கு பின்னாடி இருந்து பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி, ஒரு மாய பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு பிறகுதான் தெரிய வந்துச்சு. இப்ப வட இந்தியாவில விஜய் மாடல் பத்தி வர ரீல்ஸ்களையும் இதனாலதான் ஈஸியா கடந்து போக முடியல. தமிழ்நாட்டை தாண்டியும் விஜய்க்கு ஒரு இமேஜை வந்து ஏற்படுத்தணும். அந்த இமேஜை 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்திக்கணுங்கிறத ஒரு மோட்டோவா வச்சுதான் இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுறத தவிர்க்கவே முடியல. ஒரு அரசியல் கட்சி வாக்குக்காக பொய் செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சா அது சமூகத்துல பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும், சமூகத்தை பல கூறுகளா வந்து பிளவுபடுத்தும். ஒருவேளை இப்படி நார்த் இந்தியாவில பரப்பப்படுற அந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரிக்கு பின்னாடி தாவேகாவோட மெக்கானிசம் இல்லை அப்படின்னா இதை தடுத்து நிறுத்த வேண்டியதும் தாவேகாவுக்கு ஒரு பொறுப்பு தான். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டை பத்தி இருக்கிற ஒரு இமேஜ், தமிழ்நாட்டோட வரலாறு அப்படிங்கிறது மொத்தமா மாற்றப்படுற மாதிரி தான் இந்த ரீல்ஸ்கள் எல்லாமே பரப்பப்படுது. இது ஒரு கட்டத்துல தாவேகாவுக்குமே ஆபத்தா முடியும். தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த கட்சி வெறும் ஃபேக் நியூஸ்களால அடையாளப்படுத்தப்பட்ட கட்சியா மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் ஒரு நாள் கண்டிப்பா உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்படுறப்ப அது தாவேகாவுக்கும் பெரிய ஆபத்தா முடியும். ஸோ இந்த ஆபத்தை தாவேகா உணர்றாங்களா, இல்லை இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேகா பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து உற்று நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து விகடனை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.